ஸோ நான் அடிக்கடி சொல்லுவேன், சவுத் இந்தியாவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீங்கள் பிறந்ததுக்கு ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் 1000 கோடி சொல்லியிருக்கணும். நீங்களும் உத்தரப்பிரதேசத்தில் பிறந்திருப்பீங்கன்னா ஹிந்தியை பேசிக்கிட்டு கிறிஸ்தவங்களை நீங்கள் கொடுமைப்படுத்துகிற நபராக இருந்திருப்பீங்க. உண்மைதானே? ஆனால் இந்த ஊரில் பிறந்தனால ஒரே ரீசன், அவர் தான் உண்மையுள்ள தெய்வம் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். அப்போ அவருடைய விருப்பம், அவருடைய பிள்ளைகள் அவர் இன்னும் அறியணும். இந்த வேத புத்தகத்தில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் யார் என்பதை குறித்து. நான் சொல்லுவேன் அடிக்கடி, பைபிளை முழங்காலன்னு வாசிங்க. பிள்ளைகளை ஏன் பைபிள் வசனம் எழுத வைக்கிற கஷ்டம்னு தெரியும். நோட் எழுதி அவங்க எழுதணும், வசனத்தை எழுதட்டும். ஆமேன். சின்ன பிள்ளைங்க யோவானை மட்டுமாவது எழுதட்டும், அவங்க அறியட்டும். இதில் யூத்து பேரில் சில காரியங்களெல்லாம் அவங்கள காணாமல் படிக்க வச்சிட்டு இருக்கிறேன். அவங்க இயேசு அறியட்டும். VBS நடத்தும்போது உங்கள் ஃபுல் நோக்கம் ஒன்றா இருக்கும். ஒன்று,